வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா, எஸ் சரஸ்வதி மூவியோட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். தமிழ் சினிமால நடிகையா இருந்து வில்லியா மிரட்டி இப்போ இயக்குனரா அவதாரம் எடுத்திருக்காங்க வரலட்சுமி சரத்குமார். இது அவங்களோட டெபியூட் டைரக்ஷன் மூவி. சாய் மாதவ்புரா எழுதின ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் கதையை வரலட்சுமி எப்படி கையாண்டிருக்காங்க, பிரகாஷ் ராஜ், பிரியாமணி, நாசர்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே இருக்கிற இந்த படம் எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வரலட்சுமி சரத்குமார் லக்ஷ்மிங்கிற கேரக்டர்ல ஒரு நர்ஸா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு உலகமே அவங்களோட மக சரஸ்வதி மட்டும்தான். சரஸ்வதி மேல உயிரே வச்சிருக்காங்க. ஒரு நாள் வழக்கம் போல சரஸ்வதி ஸ்கூலுக்கு போறாங்க. ஆனா சாயந்தரம் வீட்டுக்கு வரல. பதறி போன லக்ஷ்மி ஸ்கூலுக்கு போய் விசாரிக்கும் போதுதான் ஒரு பெரிய ஷாக்கான விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. ஸ்கூல் நிர்வாகம் சரஸ்வதினு ஒரு பொண்ணு எங்க ஸ்கூல்ல படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. தான் கண்ணு முன்னாடி ஸ்கூலுக்கு போன தன்னோட பொண்ணு இல்லவே இல்லைன்னு ஒரு கும்பல் சொல்லும் போது லக்ஷ்மி என்ன பண்றாங்க, மகளை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் தான் என்ன, இதுதான் படத்தோட நீதி கதை. அதுக்கப்புறம் லக்ஷ்மி நீதிமன்றத்தை தேடி போக பிரகாஷ் ராஜ் அந்த வழக்கை எடுத்து நடத்த ஆரம்பிக்கிறாரு. படம் ஒரு வழக்கமான பழிவாங்கும் படலத்தை நோக்கி தாங்க போகுது. ஒரு அம்மா தன் மகளுக்காக எதையும் செய்ய துணிவா அப்படிங்கறத கிளைமேக்ஸ்ல கொண்டு வராங்க. ஆனா அந்த ட்விஸ்ட் நம்ம ஏற்கனவே பழகி போனா அதே பழைய டெம்ப்ளேட்ல இருக்கிறது கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருக்கு. நீதிமன்றத்துல தகுந்த ஆதாரம் எதுவுமே இல்லாதனால வழக்கு தள்ளுபடி செய்யப்படுது. இதனால அதிருப்தி அடைகிற லக்ஷ்மி தான் மகளோட வாழ்க்கையை அழிச்சு அந்த குற்றவாளிகளை தானே பழிவாங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. சட்டம் நீதியை வழங்காதப்போ ஒரு தாய் காளியா மாறி பழி வாங்குறா அப்படிங்கறதான் படத்தோட மையமா காட்டப்படுது. நாட் எவ்ரி woman will be a சரஸ்வதி. If there is a need, she will turn into a காளி. அதாவது எல்லா பெண்களும் சரஸ்வதி இல்ல, ஆனா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா காளியா கூட மாறுவாங்க அப்படிங்கிற வசனம் படத்துல ரொம்ப முக்கியத்துவமா பார்க்கப்படுதுங்க. பிரகாஷ் ராஜ் தான் படத்தோட மிகப்பெரிய தூண்னே சொல்லலாம். கதை கொஞ்சம் தொய்வா போற நேரத்துல அனுபவம் வாய்ந்த நடிப்பால தாங்கி பிடிச்சிருக்காரு. வரலட்சுமி சரத்குமார் இயக்குனராகவும் நடிகையாகவும் ரெட்ட வேடம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கு நல்லா இருந்தாலுமே எமோஷனல் சீன்களை இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம் தான் தோணுச்சு. அழுகை காட்சிகளையும் அவங்களோட நடிப்பு சில இடங்கள்ல கொஞ்சம் செயற்கைத்தனமா தான் தெரியுது. இவங்க மட்டும் இல்லாம பிரியாமணி, நாசர், கிஷோர், முரளி சர்மான்னு நிறைய நடிகர்கள் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கான ஸ்பேஸ் இந்த படத்துல ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா தங்களுக்கு கொடுத்த வேலையை கரெக்டா பண்ணியிருக்காங்க. சமனோட பாடல்கள் ஒகே ரகமா இருக்கு. ஆனா பின்னணி இசை சில இடங்கள்ல மட்டுமே கதையை தாங்கி பிடிச்சிருக்கு. ஒரு த்ரில்லர் படத்துக்கு தேவையான ஒரு பரபரப்பை அந்த மியூசிக்ல இன்னும் கொஞ்சம் கொடுத்திருக்கலாம். எட்வின் சகாவோட ஒளிப்பதிவு ரொம்ப நீட்டாவே இருக்கு. வெங்கட்ராஜனோட எடிட்டிங் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா இருந்திருக்கலாம். கதையில வர சில லேக் படத்தோட வேகத்தை ரொம்ப கம்மி பண்ணுது. ஆக மொத்தத்துல எஸ் சரஸ்வதி மூவி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆவரேஜான த்ரில்லர் மூவினே சொல்லலாம். குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைங்கிற ஒரு நல்ல கதைக்கரு இருந்துமே அதை திரைக்கதையா மாத்தும் போது கொஞ்சம் தடுமாறியும் இருக்காங்க. திரைக்கதை மட்டும் வலுவா எழுதப்பட்டிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எல்லாரும் கொண்டாட வேண்டிய ஒரு படமா இருந்திருக்கணும். ஆனா மிஸ் பண்ணிட்டாங்க தான் சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.